வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். மார்ச் மாதம் பலன்கள் நம்ம பார்க்க போகிறோங்க. ரொம்ப புனிதமான மாதம். மாசி மகம் இருக்குது. இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் இந்த மாதத்தில் இருக்குது. இதில் நம்ம எந்தெந்த விஷயத்துலலாம் நம்ம கவனமாக இருக்கணும், எந்தெந்த விஷயம்லாம் நம்மளுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்குது, எப்படி அதுக்கான ஸ்டெப்ஸ் பண்ணணும், என்னென்ன தெய்வத்தை வழிபடணும்னு சொல்லிட்டு எல்லா முக்கியமான விஷயமும் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வர போகிறோம். வாங்க பார்ப்போம். ரிஷபராசி எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. அதாவது இதில் நிறைய பேர் இந்த ஃபேஷன் இண்டஸ்ட்ரி, மீடியாவில் நிறைய பேர் இருப்பீங்க. கம்யூனிகேஷன்ஸ், அதாவது உங்கள் முகத்தை காட்டி பேசுகிற சில தொழில்களில் இருப்பீங்க மீடியாலாம். இதுக்கு நீங்கள் புதுசாக ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி தேடுறீங்கன்னா அதுக்கு இது ரொம்ப பெஸ்ட்டான டைம். சரிங்களா? அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சீரியல்லே நீங்கள் கமிட் பண்ண போகிறீங்க, இல்லை நீங்கள் உங்கள் ஜாப்லேயே ஏதோ பிஆரில் இருக்கீங்க, பப்ளிக் ரிலேஷன்ஸில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஜூலையில் தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போகுதுனாலும் நீங்கள் இப்போ பிள்ளையார் சொல்லி போட்டுருங்க. அது யார்கிட்ட பேசணும், அவங்ககிட்ட பேசுறது, அவங்களுக்கு எதாவது இமெயில் அனுப்புறது, இல்லை உங்களுடைய ப்ரொஃபைல் டாக்குமெண்ட்ஸ் அனுப்புறது, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த எனர்ஜி வேலை செய்ய ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான அனுகூலங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக வரும். சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் திருமணத்துக்கு யாரெல்லாம் தேடிட்டு இருக்கீங்கன்னா திருமணத்துக்கும் டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. சரிங்களா? திருமணத்துக்கு டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் லவ்வை திருமணமாக மாற்றணும்னா அதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு டைம். பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் எதனா ட்ரை பண்ணணும்னா அதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு டைம். நீங்கள் ஜாபுக்கு ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க, ஜாபு ப்ரமோஷன், இல்லை வெளிநாடு போகிறதுக்கு என்ன ட்ரை பண்ணுறீங்கன்னா அதுக்கும் டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு இப்போ 2ஆம் வீட்டில் குரு பகவான் இருக்குது. இப்போ குரு பகவான் இருக்கும்போது உங்களுக்கு கையில் காசு வரும். சரிங்களா? இப்போ அங்கேருந்து உங்களுக்கு ஹெல்த்தை பார்க்குறாரு. ஸோ ஹெல்த்லாம் கொஞ்சம் பெட்டர் ஆகும். அண்ட் உங்களுக்கு திருமணத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாகும். எதில் ஜாகிரதையாக இருக்கணும்னா, நீங்கள் எதனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னா ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வரும். லேண்டு, ஏன்னா இது நிலராசி, அதனால் லேண்டு வாங்குறது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வரும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது மட்டும் 1க்கு 2 தடவை ஜோதிடரை கேட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். ஏன்னா எந்த திசையில் வாங்கணும், எந்த மாதிரி வீடு அமைப்பு வாங்கணுன்றதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வண்டி எதனா வாங்குறதா இருந்தாலும் எந்த கலரில் வாங்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சுக்கிரனுக்கு வெண்பட்டு கலர்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப லக்கியாக இருக்கும். ஆனால் முழு ஜாதகத்தை பார்த்தா ஒன்றும் சில கலர் காம்பினேஷன் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி எந்த கலரில் வாங்கினா நல்லது, எந்த நாளில் வாங்கினது நல்லது, இதெல்லாம் பார்த்து வாங்கும்போது அந்த போடுற இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப காலத்துக்கு நல்லபடியாக வரும். அதுக்காக தான். அடுத்து லவ்வர்ஸ்குள்ள ஏதாவது உங்களுக்கு கொஞ்சம் இஷ்யூஸ் வர மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் ஏதாவது ஒரு கார்டன் இருக்கிற இடமா, பார்க்கு கார்டன் இருக்கிற இடம், இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளேயே ஏதாவது இஷ்யூஸ் லைட்டாக வர மாதிரி இருந்தால் அந்த கார்டன் வர மாதிரி இடங்களுக்கு சும்மா வாக்கிங் மாரி போயிட்டு வாங்க. அது ரொம்ப ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். குலதெய்வம் கோவில்கள், இதுக்கு நீங்கள் அடிக்கடி போயிட்டு வரலாம், ரொம்ப நல்ல ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுக்கும். அண்டு நீங்கள் எதனா பிஸ்னஸ் பார்ட்னருக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். இதுக்கு இப்போ பிஸ்னஸ்ஸு, கல்யாணம், இதுக்கெல்லாம் நம்மளுக்கு முக்கியமாக என்ன தேவைன்னா இப்போ பணம் தேவைப்படும். சரிங்களா? அது உங்களுக்கு கடன் வர்றதுக்கோ இல்லை யாரோ பணமாகவோ உடல் உழைப்பாவோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. அண்டு நீங்கள் வெளிநாட்டுக்கு எதனா பிஸ்னஸ் எக்ஸ்பாண்ட் பண்ண போகணும், இல்லை இருக்கிற வேலையிலேயே நீங்கள் ப்ரொமோஷன் வாங்கிட்டு வெளிநாடு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னா அதுக்கு டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் ஏற்கனவே ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க, அது ஏதோ கட் ஆகுது, எனக்கு அது சரியாக அமைய மாட்டுது சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா மார்ச் 15க்கு அப்புறம் ட்ரை பண்ணி பாருங்கள். மார்ச் 15க்கு அப்புறம்லாம் உங்களுக்கு சூரியன் வீடு மாறிடுவார். ஓகேங்களா? கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போயிடுவார். ஸோ அதனால் உங்களுக்கு இன்னும் ரொம்ப நல்ல சான்சஸ் அமையும், ஜாஸ்தியாக இருக்குது. அண்டு உங்களுக்கு நீங்கள் எதனா பிஸ்னஸ் ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கீங்க, ப்ராஃபிட் கொஞ்சம் அடி வாங்கும் இந்த டைமில். ஏன்னா மீனத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால ப்ராஃபிட்லாம் லைட்டாக அடி வாங்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப நஷ்டமாகிற மாதிரி தான் டக்குன்னு வெளியே வந்துடுங்க. அது சேஃபர் சைடு. அதை எடுத்துகிட்டு ஸ்டாண்டர்டாக, ஏன்னா உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்க வாய்ப்புகள் இருக்குது. கல்யாணம் நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது கல்யாணம்னா உங்களுக்குன்றது மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த பர்சனல் லைஃப்பில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் பிஸ்னஸை விட. இந்த இருக்கிற காலகட்டம் அப்படி தான் இருக்குது. இல்லை அதை எடுத்துகிட்டு வேறு ஏதாவது டிவிஷனில் இப்போ இருக்கிற கோச்சார பிரகாரம் உங்களுக்கு எதில் பணம் போட்டால் வரும், எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் வருமோ
அதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒன்றும் நல்ல சிறப்பை தரும். இப்போ இந்த முன்னேற்றங்கள்லாம் அடையணும்னா நீங்கள் வந்து வழிபட வேண்டிய தெய்வம் வந்து மகாலட்சுமி தாயார். ரொம்ப நல்லா ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் வெள்ளீஸ்வரர். நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, சிவபெருமானுடைய சுக்கிரன் வீடு எங்கெங்கே இருக்குதுன்னு பாருங்கள். கும்பகோணத்தில் இருக்குது, சென்னையில் இருக்குது, அதுக்கப்புறம் திருநெல்வேலியில் இருக்குது. இல்லை உங்கள் வீடு பக்கத்தில் வெள்ளீஸ்வரர்ன்ற பேரில் இல்லை சிவன் கோவிலுக்கே வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையெல்லாம் போயிட்டு வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்றும் நல்லா இந்த மார்ச் மாதம் வந்து சிறப்பாக அமையும். மேலும் உங்கள் ராசிக்கு வந்து முக்கியமான தகவல் எல்லாமே நம்ம பார்த்தோம். ஒவ்வொன்றா ஓவராலாக லைஃப் எப்படி இருக்கும், வேலை எப்படி இருக்கும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும், ப்ராஃபிட் எப்படி இருக்கும், யாருக்கு கல்யாணம் ஆகும், யாருக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், யாருக்கு மகப்பேருக்கு டைம் நல்லாயிருக்கு, யாருக்கு உடல்நிலைக்கு டைம் நல்லாயிருக்கு, முடிஞ்ச அளவுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். இது எல்லாமே பொது பலன், சரிங்களா? ஏன்னா தமிழர்கள்னு எடுத்தால் ஒரு ராசிக்கும் 1 கோடி பேர் இருக்கீங்க. அதனால் இது எல்லாருக்குமே பொது பலன். இதை தாண்டி ஸ்பெசிஃபிக்காக இல்லை சார், எனக்கு நீங்கள் இது நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்கீங்க, ஆனால் ஏதோ ஒரு தடுமாற்றம் இருக்குது சார் அப்படின்னா, உங்கள் கிரகநிலை வேறு, ஏதோ உங்கள் சார்ட்டில் வந்து கிரகநிலை வேறு மாதிரி இருக்குது. அப்போ என்னன்றதை பார்த்து கிளியர் பண்ணி விடணும். ஸோ அது மாதிரி முக்கியமான விஷயங்கள் இருந்தால் என் நம்பர் இருக்குது, தாராளமாக கால் பண்ணுங்கள். தனி நபர் தனியாக உங்கள் ஜாதகத்தை அலசி நம்ம பார்க்கலாம். இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து மாசியம் வருது, பங்குனியும் வருது. பங்குனி வந்து மார்ச் 15 வருது. ஸோ மார்ச் 15 வரைக்குமே பார்த்தீங்கன்னா கும்பத்திலேயே ஒரு 5 கிரகம் இருக்குது. சூரியன், செவ்வாய், ராகு, புதன், சுக்கிரன், சரிங்களா? மார்ச் 15க்கு அப்புறம் தான் சூரியன் வந்து மீனத்துக்கு மாறுறார். அதனால் இதுலேயே உங்களுக்கு வந்து பலாபலன்கள் வந்து அவ்வளவு சேஞ்சஸ் ஆகும், ஓகேங்களா? எல்லாம் நல்ல சேஞ்சஸ் தான் ஆகும். அதாவது இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மேஷ உங்கள் ராசிக்கு வந்து இது 11, உங்களுக்கு வர வேண்டிய காசு ஏதோ கட் ஆகிட்டுருக்குன்னா சூரியன் வேறு வீடு மாறின உடனே அது கிளியர் ஆகிட்டு காசு வர ஆரம்பிச்சிடும். நான் அதனால தான் இந்த நாள் வச்சு சொல்கிறேன். இந்த நாள் வச்சு நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் கேட்க போகிறீங்கனாலும் இந்த மார்ச் 15க்கு அப்புறம் கேட்கும்போது உங்களுக்கு ஒன்றும் நல்ல வேலை செய்யறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மகம் வருது. ஏன்னா நம்ம வந்து புனித நீராடல், நம்ம பாவத்தை நதிகளில் கழிப்போம். நதிகள் வந்து அவங்களுடைய பாவத்தை வந்து மக தண்ணிக்கு தான் கழிக்கிறாங்க. ஸோ அந்த டைம் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு பழைய சிவன் கோயிலாக போய்ட்டு வாங்க. பழைய கோவில்களில் தான் அந்த பவர் ஒன்றும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா ஆகம விதி பிரகாரம் கட்டியிருக்காங்க, நல்ல பவர் ஜாஸ்தியாக இருக்குது. எல்லோரும் கும்பகோணம் போகணுன்றது இல்லை, ஊர் தாங்கணும்ல, அத்தனை கோடி பேர் இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில். ஸோ பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயில் போங்க. இல்லை இதில் நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கீங்க, மலேசியா, யூகேலேருந்து தான் கால் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வந்து பெஸ்ட்டு, நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ எந்த தண்ணி எடுத்தாலும் அது கங்கை தான். அந்த தண்ணி எடுத்துகிட்டு லைவ் வருது, டிவியில் லைவ் வருது, எடுத்துகிட்டு வேண்டிட்டு தெளிச்சுக்கோங்க, குளிங்க கங்கையாக, உங்களுடைய பாவம் எல்லாம் கரையும். ஸோ இந்த மார்ச் மாதம் வந்து அவ்வளோ புனிதமாக இருக்குது. கிரகநிலை நம்மளுக்கு வந்து சில பேருக்கு சனி பயிற்சி நடக்குது, சில பேருக்கு அஷ்டம சனி நடந்துகிட்ருக்கு, சில பேருக்கு ஜென்ம சனி நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு வந்து ஒரு சில பாவங்களில் உங்களுக்கு வந்து இந்த கேது பகவான் இருக்கார், ராகு பகவான் இருக்கார். இதெல்லாம் ஓகேங்க. எந்த கடவுள் இருந்தாலும் அந்தந்த ராசிக்கான கடவுள்கள் நம்ம சொல்லியிருக்கோம், அந்தந்த ராசிக்கான முறைகள் சொல்லியிருக்கோம். இது பிரகாரம் வேண்டிங்கன்னாவே ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப 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 பயன் தரும். கூடவே உங்களுடைய பஞ்சபூதங்கள், அதுக்கான தானியங்கள், அந்த முறைகளை ஒன்றும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டீங்க, ஒன்றும் சூப்பர். இதை பற்றி உங்களுக்கு ஒன்றும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய வகுப்பு நிறைய நடக்குது, தனாகர்ஷ்ண வகுப்பு. அதில் பஞ்சபூதங்கள், நவதானியங்கள்லாம் எப்படி நம்ம தோஷத்துக்கு பேலன்ஸ் பண்ண எப்படி யூஸ் பண்ணணுன்றதை நம்ம சொல்லித்தரேன். என் நம்பரை காண்டாக்ட் பண்ணி அதை பயன்பெறுங்க, கற்றுக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரிசல்ட் எடுங்க. வாழ்க்கையில் முன்னேற டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.